இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியங்களில் உள்ள நகரங்களை குறிவைத்து ஹெஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உரையாற்றிய நிலையில் இந்த தாக்குதலானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இந்த இஸ்ரேல் ஈரானின் மோதலானது தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான போராக இந்த மோதல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பா ரெண்டு பேருமே மாத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அயதுல்லா கமேனி ஃப்ரைடே பிரேயர்ல பேசியிருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு ரைபிள், ஒரு துப்பாக்கி வச்சுட்டு பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நான் இஸ்ரேலுக்கு இந்த மிசைல் அட்டாக் பண்ணினது ஒரு குறைந்தபட்சமான ஒரு தண்டனை அப்படிங்கிறாரு, லீஸ்ட் பனிஷ்மெண்ட். அதனால திரும்பவும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியானிஸ்ட் போர்சஸ், அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை நாங்க கண்டிப்பா ஒழிப்போம். அனைத்து அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும். அரபு நாடுகள் அனைத்தும் தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. 5 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஃப்ரைடே பிரேயர்ல காமேனி பேசியிருக்காரு. இது ரொம்ப ஒரு ரேரஸ்ட் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அபூர்வம் தான், 5 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு பேசினது. இதனால பதட்டம் அதிகரிச்சிருக்கு. இப்ப சவுத் லெபனான் பகுதியில தஹியா அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியெல்லாம் ஹெஸ்புல்லா ஸ்ட்ராங். அந்த பகுதியை குறி வச்சு இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், ஏவுகணை தாக்குதல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல புதுசா இப்ப ஹசீம் சைஃபுதீன் அப்படிங்கிறவர் தான் நெக்ஸ்ட் ஹெஸ்புல்லா சீஃப். ஹசன் நஸ்ருல்லா இறந்து போனதுனால இந்த ஹசீம் சைஃபுதீன் புதுசா அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க ஹெஸ்புல்லா சீஃப. அவரை டார்கெட் பண்ணி இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க. இஸ்ரேல் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, அவர் இறந்து போயிட்டாரா இல்லையா அப்படிங்கறத. இப்படி ஒரு பக்கம் அட்டாக் அங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில லெபனானை சேர்ந்த ராணுவம் இருக்குல்ல, லெபனான் கண்ட்ரியினுடைய ராணுவம் அந்த லித்தானியா அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு. அந்த லித்தானிங்கிற ஆற்றிற்கு வடக்கு பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி UN ரெசல்யூஷன் 1707 படி அவர்கள் ஹெஸ்புல்லா அங்க இருக்கக்கூடாது. அங்க ஐக்கிய நாடுகளுடைய அமைதிப்படையும் லெபனானுடைய ஆர்மியும் தான் இருக்கணுங்கிறது தான் அந்த ரெசல்யூஷன், UN ரெசல்யூஷன். அதை அமல்படுத்தவே இல்லை இதுவரையிலும். அது 2006 இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் நடந்த வார்ல இறுதியா ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி அந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டது. அதை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் இப்பொழுது இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனையினால நிச்சயமா இஸ்ரேல் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும். அது ஆயில் ஃபீல்ட்ஸ், இந்த மாதிரி ஈரானினுடைய அந்த எண்ணெய் கிணறுகளை தாக்க ஒரு திட்டம் இருப்பதாகவும், அந்த நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற இடத்த அது ஒரு சிம்பாலிக்கல் அட்டாக்கா தான் இருக்கும். அதுல என்ன அட்டாக் பண்ணா கூட பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து இருக்கு. அதனால நிச்சயமா இஸ்ரேல் தாக்கும். இஸ்ரேல் தாக்குற பின்னாடி ஈரான் மறுபடியும் தாக்கும். ஏன்னா இன்னைக்கு பேசினதுல அயதுல்லா கமேனி என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் நாங்கள் எந்த இஸ்ரேல் எங்களை எந்த விதத்தில் யாரை தாக்கினாலும், பாலஸ்தீனுக்கு எதிராக செயல்பட்டாலும் நாங்கள் பதிலடி கொடுப்போம்ங்கிறதுனால ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. 2 பேரும் மாறி மாறி தாக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தரைவழி பார்டர் இல்லை, எல்லை கிடையாது. அதனால வான்வெளியில் தான் தாக்குதல் நடத்த முடியும். ஒன்னு நேவியை வச்சு மிசைல் லான்ச் பண்ண முடியும், சப்மரீன் வச்சு மிசைலை லான்ச் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா இது மாதிரி ICBM, இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகளை வச்சு தான் பண்ண முடியும். இப்ப இஸ்ரேல்கிட்ட நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இருக்கு. அதனால இது ஒரு அந்த ரீஜனல் வாராகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்தரா எஸ்கலேட், அதாவது இது மிகப்பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்னா உலக நடப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது தெரிகின்றது.